காய் நல்லா வதங்குங்க. இதுகிட்ட என் தலை மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுது. யாராச்சும் வந்து என்னை காப்பாத்துங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நைட்டுக்கு டின்னர் செஞ்சு தான் சாப்பிட போகிறோம். நானும் தனுஷி மட்டும்தான் இருக்கோம். தர்ஷன் ஊருக்கு போயிருக்கான். நானும் தனுஷி மட்டும் இருக்கிறதுனால சிம்பிளாக மதியம் வடித்த சாதம் இருக்குது. சிம்பிளாக என்ன செஞ்சு சாப்பிட முடியுமோ அந்த மாதிரி இப்போ நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். வீட்டில் வந்து முட்டை இருக்குது, வெங்காயம் இருக்குது, பச்சை மிளகாய் இருக்குது. அதை வச்சு இன்னைக்கு எக் ரைஸ் தான் செஞ்சு சாப்பிட போகிறோம். தொடர்ந்து நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நைட் டின்னர் பார்த்தீங்கன்னா எக் ரைஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயம் கட் பண்ணோம், பச்சை மிளகாய் கட் பண்ணோம். ரைஸ் பார்த்துக்கலாம் எவ்வளோ ரைஸ் இருக்குது. அதிகமாக இருக்குது, ரைஸ் நிறையா இருக்குது. இப்போ வந்து எக் ரைஸுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். மீதி வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு நாளைக்கு பழையது சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா தர்ஷன் ஊருக்கு போயிருக்கான். இந்த விளாகில் தர்ஷன் வரமாட்டான். நாங்கள் 2 பேர் மட்டும் தான் இருப்போம். இப்போ வெங்காயம் கட் பண்ணிக்கலாமா? வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக இன்றைக்கி வந்து எக் ரைஸ் செஞ்சு சாப்பிட்டு டின்னரை முடிச்சிக்க வேண்டியதான். வெங்காயம் எடுங்க, கட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 4 வெங்காயம் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன எடுக்க போகிறீங்க? நம்ம ஃப்ரிட்ஜ் இப்போ ரீசெண்டாக இப்படி தான் இருக்குது. பால், தயிர், மாவு தீர போகுது. மாவு வந்து அரைச்சி வைக்கணும். பச்சை மிளகாய் வெங்காயம்லாம் எடுத்தாச்சு. இதை ஃபுல்லாக வந்து இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி தக்காளி பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். செருக கட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்மக்கிட்ட சாப்பர் இருக்குது. கத்தியாலே கட் பண்ணுவோம். அப்புறம் திரும்பி சாப்பர் நம்ம தான் வாஷ் பண்ணி ஆகணும். அதனால் கத்தியாலே கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் செருக கட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். முட்டை சாதம் செய்கிறதுக்காக இப்போது சாதம் ரெடியாக இருக்குது. 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பாருங்கள், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், ஒரு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வானல், ஒரு கரண்டி இருக்குது. தாளிப்பு கொடுக்கறதுக்காக இதில் எல்லாமே பாருங்கள் பருப்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து எண்ணெய், மசாலா ஐட்டம் வந்து கரம் மசாலா, உப்பு, தனி மிளகாய் தூள், அடுத்து பெப்பர் தூள், மஞ்சள் தூள் எல்லாமே இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போது எக் ரைஸ் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆன் பண்ணுங்க. தனுஷி தான் இன்னைக்கு சமைக்க போகிறாங்க. ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது. எண்ணெய் லைட்டாக இப்போ ஆட் பண்ணி கடலப்பயிறு, உளுந்து, நச்சீரகம், பெருஞ்சீரகம் போட்டுருங்க. அது நல்லா பொரியட்டும். லாஸ்ட்டாக நம்ம வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெடிக்கும், ஆபத்து. இப்போ போதும். இப்போ வந்து ஆனியன், தக்காளி தள்ளிடுங்க. 2மே தள்ளிடுங்க. உடனே தானே சாப்பிட போகிறோம். காய் வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட்டு போடுங்க. சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். இன்னைக்கு தனுஷியோட குக்கிங் தான் வேற லெவலில் மேடம் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. காய் நல்லா வதங்குங்க. இந்த மாதிரி சிம்பிளான குக்கிங்லாம் பாப்பா கிட்ட விட்டுக்கலாம். ஹெவி குக்கிங் மட்டும் நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? ஓகே. கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் சேர்த்துருக்கும் வாசனைக்காக. இதுக்கப்புறம் மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுவோம். சீக்கிரம் குக் ஆகிடுமா? குக் ஆகிடும். இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் மசாலா ஐட்டம் எல்லாமே இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிடலாமா? என்னென்ன மசாலா ஆட் பண்ண போகிறோம்?
கரம் மசாலா, தனி மிளகாய் தூள், சால்ட்டு, பெப்பர் தூள், உப்பு, சாரி மஞ்சத்தூள், இவ்வளோதான். இப்போ மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணிடலாம். கரம் மசாலா கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணுறோம். ஆல்ரெடி பச்சை மிளகா வந்து சேர்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணுங்க. 1/2 ஸ்பூன் போதும், அதிகமாக போடாதீங்க. போடுங்க. போதும் போதும் தனிச்சி. மஞ்சத்தூள் காரமாக இருந்தால் தண்ணி குடிச்சிட்டு இருக்க வேண்டியதான். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். பெப்பர் வந்து நம்ம கடைசியாக போட்டுக்கலாம். எனக்கு இதை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி லைட்டாக போடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த காயெல்லாம் ஒதுக்கிக்கிட்டு இந்த இடத்துல முட்டையை உடச்சி ஊற்றி வேக வைப்போம். 4 முட்டை கிட்டத்தட்ட நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இந்த முட்டையை நம்ம இப்போ வந்து கரெக்டாக பக்கமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க குக்கிங் மாஸ்டர், உங்கள் ஒர்க்கை நீங்கள் பாருங்கள். முட்டையை பாருங்கள் ஃபுல்லாக வந்து இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இதில் வந்து எடுத்து வச்சுருக்கிற சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். சாதம் போதுமா, இன்னும் கொஞ்சம் சாதம் ஆட் பண்ணுமான்னு பாருங்க. முட்டை சாதம் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. இதில் கொஞ்சமாக நம்ம வந்து பெப்பர் சால்ட்டும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உதிரி உதிரியாக வந்திருக்கா? பாருங்க சூப்பராக வந்து முட்டை சாதம் இன்றைக்கி செஞ்சாச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க. உதிரி உதிரியாக இருக்கு. போட்டு சாப்பிடுங்க. டைம் வந்து 8:45 ஆகுது. கரெக்டாக டைம். சாப்பிட்டு பார்த்து இப்போ தனிச்சு சொல்லுவா டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு. காரம் கம்மியாக தான் நம்ம வந்து சேர்த்துருக்கோம். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். உப்பு காரம் சுடுதா? அல்டிமேட்டா? சூடாக நம்ம சாப்பிட்டாலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாதம் சாப்பிட்ணுன்னே தோணும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் போட்டிருக்கேன். நல்லாயிருக்கு. சாப்பிட்டு பார்த்து சொல்லுவோம். தன்சி சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறா. நான் சாப்பிட்டு பார்க்குறேன். பாருங்க முட்டை சாதத்தை இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம். நல்லா இருக்குது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. முட்டை சாதம் எப்போ செஞ்சாலும் கூட தக்காளியெலாம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கு. சூப்பராக இருக்குது. சாப்பிடுவோம். எக் ரைஸ்லாம் இந்த மாதிரி ஸ்பூனில் சாப்பிடும்போது தான் நல்லாயிருக்கும்.
இன்னைக்கு முட்டை சாதம் சாப்பிட்றதுக்கு தர்ஷன் மட்டும்தான் இல்லை. தர்ஷனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் ஊருக்கு போயிட்டானா என்ன செய்யறது, நம்ம மட்டும் தான் செஞ்சு சாப்பிட முடியும். வேற லெவல் டேஸ்ட். ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. முட்டை சாதம் வந்து இந்த மாதிரி மெத்தடில் செய்யும்போது கண்டிப்பாக டேஸ்ட் இருக்கும். இன்னும் கொஞ்சம் சாதம் வந்தால் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எங்களுக்கு தெரிஞ்ச மெத்தடில் முட்டை சாதம் செஞ்சு சாப்பிட்டாச்சு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்கள், நல்லா வர்ற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி எனக்கு வந்து குக்கிங்லாம் அவ்வளோவா தெரியாது. எனக்கு தெரிஞ்சதை தான் நான் செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கேன். எனக்கு பர்ஃபெக்டாலாம் பண்ண தெரியாது, நான் உண்மையாக ஒத்துக்கிறேன். எனக்கு சமைக்கலாம் அவ்வளோவா தெரியாது. மேரேஜுக்கு அப்புறம் தான் நான் வந்து சமைக்க கற்றுக்கிட்டது எல்லாத்தையுமே. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் முட்டை சாதம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டாச்சு. டெய்லியும் எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் தான் நான் குக்கிங் பண்ணிகிட்ருக்கேன், அதுவும் ஒத்துக்கிறேன். இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தன்ஷி வந்து ஹோம்ஒர்க் பண்ணி இப்போ படிச்சுட்டு இருக்கா. தன்ஷி என்ன பண்ணுறான்னு நீங்களே பாருங்கள். தன்ஷி ஏன்னாச்சு? 20க்கு 17 மார்க் எடுத்திருக்கா. 3 மார்க் எங்கே போச்சு? இதுக்கு அப்புறம் ஒழுங்காக மார்க் எடுமா. இதில் வந்து 2த்துல அரை மார்க் போயிடுச்சு. இல்லைன்னா நான் 19-20 வாங்கியிருக்கேன். சரி, அடுத்த வாட்டிலாம் ஃபுல் மார்க் எடு. ஒரு வாட்டி வந்து மிஸ் பண்ணிட்டோம்னா அடுத்த வாட்டி அந்த மார்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும், புரியுதா? எஃபர்ட் போடு, நிறைய எஃபர்ட் போட்டு படி, நிறைய எழுதிப்பார், மனப்பாடம் பண்ணிப்பார், எஃபர்ட் போட்டு படி, நிறைய எஃபர்ட் போடு. அப்போ தான் நீ வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வர முடியும். இதை மட்டும் சைன் பண்ணி பானு பிரியா சைன் பண்ணியாச்சு. அடுத்த வாட்டி நிறைய மார்க் எடுக்கணும். சரி, ஓகே. A few minutes later. தன்ஷி இப்போ சாப்பிட்டு முடிச்சது என்ன பண்ணிட்டு இருக்கான்னு நீங்களே பாருங்களா. என்னம்மா பண்ணிட்டு இருக்க? தலை சீவிட்டு இருக்கியா? எனக்கு தான் தலை சீவ தெரியுமே. இவ என்ன சொல்றா, எனக்கு வந்து நான் வந்து யாருக்கு தலை சீவி விட்டு கத்துக்கிறது அப்படின்னு என்னை கேட்குறா. யாருக்கு மம்மி நான் சீவி விடுவேன், நீங்க தான் இருக்கீங்க. நான் மூடி யாருமே வச்சு இல்லை, நானே சீவிட்டேன், எனக்கு போர் அடிக்கும் மம்மி. அடுத்தவங்க சீவிட்டா அழகா இருக்கும் மம்மி. அடுத்தவங்களுக்கு சீவி விடுறதுக்கு நான் தான் கிடைச்சனா? ஆமாம். இவளுக்கு வந்து ஒரு பொம்மை வாங்கி கொடுத்துடணும். பொம்மைக்கு நீ டெய்லியும் தலை சீவ அழகு பார்த்துட்டுருமான்னு. விட்ரி நான் எட்ட போகிறேன்னு சொல்கிறான், விடவே மாட்டேங்கிறா. நான் தலை சீவி கற்றுப்பேன், உங்கள் தலை தான் எனக்கு வேணும்னு சொல்லி என் தலையை வச்சு நல்லா இப்போ செஞ்சிட்டு இருக்கா பாருங்க. இந்த பக்கம் முடி எடுக்கிறது, இந்த பக்கம் முடி எடுக்கிறது. இங்கே ஒரு கிளிப் ஒன்று இருக்கு பாருங்க, இந்த கிளிப் எடுத்து இப்படி போடுறது அப்படி போடுறது. முடியலை, முடி கொஞ்சம் வளர்ந்துடுச்சு. எங்க ஒரு ஸ்டைல் என்ன சீவ காணுமே. வெள்ள முடி அதிகமா இருக்கு. வாக்கு எடுத்ததும் வெள்ள முடி அதிகமா தெரியுது. 31 வயசு தான் ஆகுது. 31 வயசுலயே பாருங்க எந்த அளவு முடி நரைச்சு போயிடுச்சுன்னு. கேள்வி ஆயிட்டோமா? முடி ஏன் நரைச்சி போகுதுன்னா உடம்புல வந்து சத்து குறைபாடு கம்மியாக இருக்கிறதுனால முடி நேரத்துலேயே நரைச்சிடுச்சு. இப்போ எனக்கு ஒரு 31 வயசு தான் ஆகுது. 31 வயசில் பாருங்கள் முடி எப்படி நரைச்சி போச்சு. தர்ஷன் இருந்தாலும் இந்த மாதிரி தலை சீவியா? உன்னை சீவ விடுவானா? ஃபஸ்ட்டு விட மாட்டான். ஏதோ ஒரு தலை சீவிட்டு இருக்கா. நம்ம வந்து ஃபைனலாக அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தன்ஷி பேசாமல் வந்து பியூட்டிஷியன் சேர்த்து விட்டுடலாம் போல, போய் கற்றுக்குமான்னு அவ்வளோ ஆர்வமாக இருக்கா தலை சீவுறதுல. இந்த வயசுல நம்ம உனக்கு தலை அடுத்தவங்களுக்கு சீவை கற்றுக்கணுங்கிற முடிய வச்சு நல்லா செய்கிறான். இந்த தலை சீவ ஆரம்பிச்சது ஒரு 20 நிமிஷமா ஆரம்பிச்சு இன்னும் எண்டிங் முடியவே இல்லை.
ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு நம்ம பியூட்டிஷியன் வச்சிருக்க வேணாமோ, தன்சியை வச்சிருக்கலாமோ? மம்மி அவங்களும் இப்படி தான் சீவிட்டாங்க. அவங்க வேற மாதிரி செய்வாங்க. இதுக்கு தான் முடி வளர்க்குறதே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக போய் மொட்டையை அடிச்சுக்கிறது. முடி மொட்டை அடித்து ஷார்ட்டாகவே வச்சுக்கிறது. ஏதோ சீவி எப்படியோ கொண்டு வந்திருக்கா தலைய. ஓகே, உனக்கு கொஞ்சம் சுட்டு முடினால கொஞ்சம் அழகாக இருக்கும். முடி ஷைனிங்காக இல்லைல்ல? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இவ்வளோதானா? இருங்க மம்மி. எந்த பக்கமே வாக்கெடுத்து உங்களுக்கு ஸ்டைல் விட்டு விட்டு அழகாக இருக்கும். வாவ், என்ன ஒரு ஷைன். இப்போ நம்ம மிஸ் பண்ண போகிறோம். ஓகே ஓகே மம்மி சூப்பராக இருக்கு. இன்னும் எத்தனை நாள் ஆகும்? மம்மி கிண்டல் பண்ணாதீங்க. இதுகிட்ட என் தலை மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுது. சீவிட்டீங்களா? இதான் சும்மா இன்னும் இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. தன்ஷோட ஹேர் ஸ்டைல் பாருங்க. எனக்கு ஏன் அப்புறம் திரும்பி அவுக்குற பின்னுற? இது கொஞ்சம் பஃப் வைக்கல மம்மி. பஃபா? குண்டா இருக்கும் தெரியுமா? வச்சு குண்டா இருக்கும், எனக்கு குண்டா இருக்கும். பஃபாமே? அதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாது? இல்லை, எங்கம்மா கற்றுக்கிற பஃப் வைக்கலாம்? அதெல்லாம் ட்ரெண்டிங்கா? அதெல்லாம் ஒன்று வந்துடாது. நம்ம தான் இன்னும் ஆகிட்டு போறீங்க. கெழுப்பி ஆகிட்டு போகிறோன்னா? ஆமாம், வெள்ளை முடியலாம் ஸ்டைல் தான் தெரியும். இன்னும் பஃப்புங்கிறா, ட்ரெண்டிங்கிறா. அவ்வளோதான் மம்மி. தன்ஷி எனக்கு தலை சீவி விட்டுருக்கிறது பாருங்க. கண்ணே பட்டு போல. இந்த ஹேர் ஸ்டைலுக்கு கண்ணு பட்டுரும். இல்ல, இந்த ஹேர் ஸ்டைலுக்கு கண்ணு பட்டுரும் பாருங்க. ஏதோ ஒரு தலையை சீவி வச்சு என் மூஞ்சியே வீணாக்கி வச்சிருக்கா. சரி, அவுத்துருங்க போதும். நோ மம்மி, இருங்க. இது என்ன முடியெல்லாம் முன்னாடி இழுத்து விடுறீங்க? இது நம்ம பாருலாம். ஒரே ஒரு அழுக்கு வந்து யாராச்சும் வந்து என்னை காப்பாத்துங்க. அழகே பட்டு போல. இந்த ஹேர் ஸ்டைலுக்கு அழகு பட்டுரும். இங்க ஒரு கிளிப் குத்திருக்கா, இந்த சைடு ஒரு கிளிப்பு குத்தி வச்சிருக்கா. இவ்வளவுதான் உன்னோட ஹேர் ஸ்டைலாமா? சரி, இப்போ நான் போலாமா? இருங்க, நான் தான் அழுத்து விடுறேன். சரி, அழுத்து விட்டுருங்க. இருங்க, ஒரு போஸ். நான் தான் இந்த தலை சீவி வீட்டை எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். தன்சி சீவி இருக்க தலை எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஃபைனலாக தன்சி சீவி இருக்கிற ஹேர் ஸ்டைல் பாருங்க. டிப்பை மட்டும் போட்டு பார்க்கலாம், உங்களுக்கு அழகா இருக்கும். வாவ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். பாப்பா ஆசைப்பட்டு என் தலையை கொடுத்தேன். அவள் எந்த அளவு மேக்கப் பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியல. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இன்றைக்கி ஒரு நாள் என் தலையை வந்து இவகிட்ட கொடுத்தேன். எப்படி வச்சு செஞ்சு டெய்லிலாம் வேணாம், எனக்கு இந்த ஒரு நாளே போதும். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த விளாகில் சந்திக்கலாம். பாய் பாய்.